என்னாச்சு மாமா? அட என்ன நடக்குதுங்க? எல்லாரும் என்ன டான்ஸ் பண்ண வச்சுக்கிட்டு இருக்காங்க. என்ன எல்லாரும் இடது பக்கமா போறாங்க? இப்ப அது என்னன்றத கண்டுபிடிக்கணுமே. என்ன விஷயம்ன்றத கண்டுபிடிச்சே ஆகணும். எனக்கு ஒண்ணு வேணும். ஆமா, அப்படி இதுல என்னதான் ஸ்பெஷலா இருக்கு? நீங்க இங்க எல்லா ஊர் பசங்களும் இந்த டாயை வாங்கிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அதான் பார்த்தேன், நானும் ஒண்ணு வாங்கிட்டேன். இதையே எல்லாரும் இவ்வளவு ஆசைப்பட்டு வாங்குறாங்க, அதுக்கு என்ன காரணம்? அட அதுல அப்படி என்னதான் இருக்கு? எல்லாரும் ஏன் எதுக்காக டாயை வாங்கிட்டு இருக்காங்க? நீங்க இரு, அப்பதான் பார்க்க நல்லா இருக்க. ஐயோ, என்னது எல்லாமே இவ்வளவு பெருசா ஆயிடுச்சு. ஐயோ, அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. அட என்னது? எங்களை காப்பாத்துங்க. நல்ல வேலை சாச்சா பத்திஜா நீங்க 2 பேரும் வந்தீங்க. இந்த பகதூர் போனை எடுக்க மாட்டேங்கிறான். வீட்டுக்கு போய் பார்த்தா அங்கேயும் இல்ல. நாங்க பகதூர் அங்கல அந்த டாய் ஷாப்ல வச்சுதான் பார்த்தோம். என் பையனை எங்கேயுமே காணும். என்னோட பையனை கூட காலையில இருந்து ஆளை காணும் தெரியுமா? அப்படி அவன் எங்கதான் போயிருப்பான்னு தெரியல. ஆனா இது எல்லாம் அந்த டாய் வாங்கினதுக்கு அப்புறம் தான் நடந்துச்சு. நேத்துக்கு உங்க பசங்க எங்க இருந்தாங்க? ரோஹனும் சிண்டுவும் அவங்க 2 பேரும் புது டாயை வாங்குறேன்னு போனாங்க. ஆமா, அந்த புது டாய் ஷாப்ல இருந்தா? ஆமா, சிண்டு வாங்கிதான் போனான். வாங்க மாமா, என்ன நடக்குதுன்னு அந்த டாய் ஷாப் போய் பார்த்தா தெரிஞ்சிடும். நீங்க 2 பேரும் இங்கே நில்லுங்க, நான் போயிட்டு இப்போ வந்துடுறேன். ஹலோ அங்கிள். சீக்கிரம் தான் எடுத்துக்கோ. இல்ல எனக்கு இது வேண்டாம். பரவாயில்ல, என்கிட்ட இது வாங்க பணம் இல்ல. பரவாயில்ல, எடுத்துக்கோன்றல. அட பிரமாத மருமகனே, நீ அந்த டால்ல ஒண்ணு வாங்கிட்டியா? இல்ல, இது அவன் எனக்கு ஃப்ரீயா கொடுத்தான். என்ன ஃப்ரீயா கொடுத்தானா? அடிச்சா பாரு பாலு, எரும மாட்டு வாலு. அது தெரியல, ஆனா நிச்சயமா இந்த டால்குள்ள ஏதோ பிரச்சனை இருக்கு. இது நல்ல டாய் தான். அடச்சே, இவ்வளவு நேரம் ஆகி இதத்தான் நீ கண்டுபிடிச்சியா? இது நான் என்ன சொல்ல வரேன்னா, இது என்னமோ வித்தியாசமான மெட்டீரியல் பண்ணியிருக்காங்க. அட இதை வச்சு அதை உடைக்க முடியுமா? அது என்ன விஷயம்னு அது பார்க்கணும்னா அதை உடைச்சு பார்த்தாதான் உள்ள இருக்குன்னு தெரியும். ஐ மீன் அதை ஓபன் பண்ணி ஆகணும்னு சொல்றேன். என்ன விட்டுருப்பா. இந்த மாதிரி ஒரு மெட்டீரியலை நான் பார்த்ததே இல்ல. பூமியில இந்த மாதிரி ஒரு மெட்டீரியல் இல்லவே இல்ல. அப்படின்னா இது பூமியில இருக்கிறது இல்ல, வேற ஏதோ பிளானட்டோடது. ரொம்ப சரியா சொன்ன பத்திஜே. மாமா எழுந்துருங்க, அந்த டாய் ஆக்டிவேட் ஆகுது.
ஆ? அட எரும மாட்டு வாலு, அப்ப எதுக்கு இது என்ன ஸ்கேன் பண்ணுது? தடுத்து நிறுத்துங்க. கோஜி அங்கிள் இதாவது பண்ணுங்க. சாரி பத்திஜே, என் கம்ப்யூட்டர்ல இதை பார்த்தா இதை வேற யாரோ கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியுது. அதுவும் வேற ஒரு லொகேஷன்ல இருந்து. நானும் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கேன், ஆனா அவனை ஃபைண்ட் அவுட் பண்ணவே முடியல. அப்படின்னா வேற வழி இல்ல. நம்ம மெயின் கண்ட்ரோல் கண்டுபிடிக்க இவன் பின்னாடி போய் தான் ஆகணும். கோஜி அங்கிள் இதை வச்சுக்கோங்க. இந்த டிரான்ஸ்மிஷன் வச்சு என்ன காண்டாக்ட் பண்ணுங்க. இந்த விளையாட்டை புரிஞ்சுக்கிறதுக்காக நான் முதல்ல அவன் வலையில விழுந்துதான் ஆகணும். அட நீ எந்த காரியம் பண்ற மருமகனே? அட மருமகனே, இல்ல வேண்டாம், நில்லு. அட என்னோட மருமகனுக்கு என்னதான் ஆச்சு? அவன் எங்க போயிட்டான்? ஹலோ கோஜி அங்கிள், எனக்கு என்ன தோணுதுன்னா இந்த ஸ்பேஸ்ஷிப் நம்மள அந்த மெயின் கண்ட்ரோலர் கிட்ட கொண்டு போகும். பத்திஜே, நாங்க உங்களை ஃபாலோ பண்ணி வந்துகிட்டு இருக்கோம். அந்த பக்கமா ரைட்ல கட் பண்ணுங்க. எனது ரைட் கட் பண்ணணுமா? ரைட்ல தான் எந்த வழியுமே இல்லையே. மருமகனே, நான் வந்துட்டு இருக்கேன். அட இங்க பாத்தியா, ரூட் கிளியர் ஆயிடுச்சு. அடடா பத்திஜே, நாங்க ஸ்டக் ஆயிட்டோம். கோஜி அங்கிள், நாங்க அதே டாய் ஷாப்குள்ள வந்துட்டோம். அட இங்க ஒரு பெரிய ஸ்பேஸ்ஷிப் இருக்கு. அட இது அதேதான். டாய் ஸ்டோர்ல இவன் தான் இருந்தான். அட இவன் எதுக்கு லைட் ஆஃப் பண்ணா? ஏய், ஒழுங்கா சொல்லிடு, நீ யாருன்னு சொல்லு. இவன் நிஜமாவே ஏலியன் தான். ஹே ஏலியன் பையா, முதல்ல கைய மேல தூக்கு. அங்க இங்க அசைஞ்ச. ஒரு விஷயம் சொல்லு, நீ இதெல்லாம் எதுக்காக பண்ணிக்கிட்டு இருக்க? நான் ஒட்டுமொத்த கிராமத்திலேயே இருக்கிற ஹியூமன் பவரை சொந்தமாக்கணும்னு நினைச்சேன். இங்க இருக்கிற மனுஷங்களை நான் பொம்மையா மாத்திட்டேன்னா மேல குழந்தைங்க வச்சு விளையாடுவாங்க. அடிச்சா பாரு பாலு, எரும மாட்டு வாலு. நீ எங்களை எல்லாம் பொம்மையா மாத்தி விளையாடலான்னு பாக்குறியா? இரு உன்னை என்ன பண்றேன்னு பாரு. நான் யாருன்னு காட்டுறேன்டா. ஃபண்டூஷ் நகர் பந்தோகினியோட பவர் என்னன்னு காட்டுறேன்டா. சன்ரைஸ். இப்ப இந்த எலியனை எப்படி தோக்கடிக்கணும்னு எனக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. இல்ல என்ன எதுவும் பண்ணிடாதீங்க. என்ன மன்னிச்சிருங்க ப்ளீஸ், என்ன மன்னிச்சிருங்க. நான் என் பிளானட்டுக்கு திரும்ப போயிடுறேன். என்ன மன்னிச்சிருங்க. சரி சரி சரி, ஆனா நீ ஒரு ப்ராமிஸ் பண்ணணும். இனி எப்பவும் ஃபண்டூஷ் நகருக்கு வரவே கூடாது. மறுபடியும் இந்த பக்கமே வந்துடாத. ஒரு வழியா அவன் போய் தொலைஞ்சா. இப்ப நாம நம்மளோட டாய்ஸை ரெடி பண்ணிக்கலாம். தப்பு செஞ்சவன் தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும். கரெக்ட் தானே மாமா? அட ஆமா மருமகனே.